ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அழகான ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட ரொட்டீன் vlogல உங்களுக்கோ உங்களோட லைஃபுக்கோ ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான சில டாபிக்ஸை இன்க்ளூட் பண்ணி தான் என்னோட vlog இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கான அந்த மாதிரி ஒரு சூப்பரான டாபிக் உள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல். நான் உங்கள் பிரியா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட ரொட்டீன் vlog எப்படி இருந்துச்சுன்றதை உங்களோட ஷார்ட்டாக ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே டாபிக் உள்ளே போயிடலாம். ஓகேவா? ஸோ இது வந்து என்னோட ஒரு ஈவினிங் டைம் ரொட்டீன் vlog. ரொம்ப சிம்பிளான vlog இது. ஸோ ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணுறது ஒரு மாதிரி மைண்டை காமாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த டைம் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அடுத்து என்ன வேலைகள் பண்ண போகிறோம், இல்லை என்னோட ஒர்க் ரிலேட்டடான விஷயங்களில் கொஞ்சம் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கோ ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கோ அந்த ஈவினிங் டைமில் இந்த பூஜை முடித்ததுக்கப்புறம் எனக்கு மைண்ட் வந்து அவ்வளோ சூப்பர் ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிச்சுவல்ஸ் வந்து நீங்கள் ஈவினிங் டைமில் வச்சுக்கோங்க. இல்லை மார்னிங் டைம் உங்களுக்கு டைம் கிடைக்கும்னா டெய்லி பேசிஸில் ஒரு 10 to 15 minutes இதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த டே வந்து ரொம்ப பாசிட்டிவாக, உங்களுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன நெகட்டிவிட்டி வந்துச்சுன்னா கூட உடனே அது நம்மளை விட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சில ரிச்சுவல்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான பூஜையை முடிச்சுட்டு கெஸ்ட் ரூமில் வந்து பெட் ஸ்ப்ரெட் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு ஒரு சிம்பிளான சட்னி, தோசை. இந்த சட்னி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சட்னி. புதினாவும் மல்லித்தலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து பண்ணக்கூடிய சட்னி இது. இது வந்து கொஞ்சம் காரமாக பண்ணால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பட் நைட் டைம் அப்படின்றதுனால கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணிட்டேன். நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் காரம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சேர்த்தே பண்ணுங்கள். டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அப்படி வாங்க அந்த vlog பார்த்துக்கிட்டே இன்றைக்கான டாபிக் உள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட், நம்ம லைஃப்பில் நமக்கு இருக்கக்கூடிய எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்ட்ரகிள்ஸாக இருந்தாலும் சரி, சேலஞ்சஸாக இருந்தாலும் சரி, அதுக்கு மற்றவங்க மூலமாக எப்போவாவது சொல்யூஷன் கிடச்சிரும் அப்படின்னு நினச்சி அதை மற்றவங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய பழக்கம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அதை மாற்றிக்கணும். அதுலேயும் இப்போ இருக்க இந்த சோஷியல் மீடியா வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மள நிறைய பேர் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைம் போயிட்டுருக்கு, இல்லை நம்ம ஒரு மன அழுத்தத்தில் இருக்கோம், நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை வெளிப்படுத்துறதுக்கான இடம் சோஷியல் மீடியாவாக சூஸ் பண்ணிக்கிறோம். நம்மளோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ எங்கேயோ போய் ஒரு போஸ்ட் போடுறது, நான் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கேன், எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்றத எங்கேயாவது ஒரு இடத்துல வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குது. அது மூலமாக ஆறுதல் வார்த்தைகள் தேடிக்கிட்டே இருக்கிறது. இது வந்து நம்மளோட பிரச்சனைக்கு சொல்யூஷனாக இருக்காது. என்னதான் ஒருத்தர் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு 5-10 நிமிஷம் ஆறுதலாக 4 வார்த்தைகள் சொன்னாலும் அந்த அட்வைஸ் வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கோ ½ an hourக்கோ உங்கள் மைண்டில் இருக்குமே தவிர திருப்பி உங்களுக்கான அந்த பிரச்சனைக்குள்ளே தான் நீங்கள் போவீங்க. ஸோ நம்ம பிரச்சனைக்கான தீர்வை நாம் தான் கண்டுபிடிக்கணும். நாம் தான் ஹீல் பண்ணிக்கணும். அந்த ஹீல் பண்ணிக்கிறதுக்கான வழிகள் என்ன அப்படின்றத நாம் தான் யோசிக்கணும். நம்ம பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத நாம் தான் திங்க் பண்ணி அந்த சொல்யூஷனை வந்து தேடிக்கணுமே தவிர்த்து மற்றவங்க கிட்டேருந்து இப்படி ஆறுதல் விஷயங்களை வந்து எல்லா நேரமும் எல்லா சூழ்நிலைகள்லையும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறது வந்து நம்மளோட பிரச்சனையை தீர்க்க முடியாததாகவும் மாற்றும். அண்ட் ஆல்சோ நம்மளையும் ஒவ்வொரு நாளும் இன்னும் வீக்கான பர்சனாக மாற்றிக்கிட்டே போகும். ஸோ இந்த ஒரு மிஸ்டேக்கை எப்பவுமே பண்ணாதீங்க. செகண்ட் டிப், லைஃப்பில் எந்த விஷயத்தை கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாலும் அதோட அடிப்படை விஷயங்கள்லேருந்து கற்றுக்கோங்க. நீங்கள் ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, மென்னாக இருந்தாலும் சரி, குட்டி பசங்களாக இருந்தாலும் சரி, யாராக வேணாலும் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்தை, சின்ன விஷயமா இருந்தாலும் அதை கற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதோட பேசிக்லேருந்து கற்றுக்கோங்க. அதோட அடிப்படை என்னன்றதை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதை ஸ்ட்ராங்காக நீங்கள் கற்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த விஷயங்களை நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். இன்னொன்று, நீங்கள் என்ன தான் மிஸ்டேக் சில டைம்ஸ் பண்ணாலும் அந்த பேசிக்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்றதுனால அந்த மிஸ்டேக்கை நீங்கள் ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கும் சரி, அந்த மிஸ்டேக்கை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் சரி நீங்கள் ப்ரிப்பேர்டாகவே இருப்பீங்க. ஸோ எப்போயுமே எந்த வேலைகளையும் அறக்குறையாக தெரிஞ்சு வச்சுக்கிறது என்னைக்காக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையை தான் கொடுக்கும். அதுலேயும் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா கூட அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறி போயிடுவோம். அப்போ யாரையாவது நம்ம ஹெல்ப்புக்கு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா நமக்கு பேசிக் அதில் என்னன்றதே தெரியல.
ஸோ அப்போ அது தெரிஞ்ச இன்னொருத்தர்கிட்ட தான் நம்ம ஹெல்ப்புக்கு போய் நிற்போம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா எந்த விஷயம் லைஃப்பில் கற்றுக்கிட்டிங்கனாலும் அதோட அடிப்படையை நல்ல ஸ்ட்ராங்காக கற்று வச்சுக்கோங்க. அது நிறைய விதத்தில் லைஃப்பில் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ அந்த விஷயத்தில் உங்களை ரொம்ப கான்ஃபிடென்ட்டான பர்சனாகவும் ஆக்கும். தேர்ட் டிப், நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது அப்படின்னா அந்த இடத்துல நம்மளை மோட்டிவேட் பண்ணுற பர்சன் நாமளாக தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு பர்சன் நாமளாக தான் இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருங்க. அதாவது சில நேரங்களில் நம்ம பண்ணக்கூடிய வேலைகளில் எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளை தட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும், நம்மளை மோட்டிவேட் பண்ணால் நல்லாயிருக்கும், நம்மளை என்கரேஜ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நம்மள நிறைய பேருக்கு தோன்றது ரொம்ப காமனான விஷயந்தான். பட் அந்த ஒரு விஷயத்தை மற்றவங்ககிட்டருந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காமல் நம்மளை நாமளே நிறைய இடங்களில் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பண்ணுற வேலைகளை நாம் தெளிவாகவும் திருத்தமாகவும் பண்ண முடியும். ஆல்சோ அந்த வேலைகளில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாகவும் மாற முடியும். அதுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்க வேண்டியது நம்மளை தான். நாம் நம்மளோட லைஃப்பை பின்னாடி யோசிச்சு பார்க்குறோம். அதாவது நம்ம கடந்து வந்த பாதையை நம்ம யோசிச்சு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. அதில் நிறைய இடங்களில் நிறைய விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்போம், நிறைய சவால்களை சந்திச்சுட்டு வந்திருப்போம், நிறைய விஷயங்களுக்கு நாமளே உருண்டு பரண்டு சில சொல்யூஷனை கண்டுபிடிச்சி வந்திருப்போம். ஸோ அதெல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளே ரீகால் பண்ணி இதெல்லாம் பண்ணி வந்த நம்மளால் இப்போ பண்ணிகிட்ருக்க விஷயத்த பண்ண முடியாதா என்ன? ஈஸியாக பண்ணிடலாம், நம்மளால் அதை பண்ண முடியும், இத்தனை விஷயத்தை கடந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே தான் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கணும். உங்களை நீங்களே தான் ஒரு மோட்டிவேஷனான பர்சனாக மாற்றிக்கணுமே தவிர எல்லா நேரங்கள்லேயும் எல்லார்கிட்ட இருந்தும் அந்த என்கரேஜ்மெண்ட்டோ மோட்டிவேஷனோ எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா அது கிடைக்காத இடத்துல நம்ம ரொம்ப அப்படியே டவுனாக ஃபீல் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஒரு மிஸ்டேக்கை எப்போவுமே பண்ணாதீங்க. ட்ரிப் ஆஸ் அ பர்சனாகவும் சரி, நம்மளோட லைஃப்பையும் சரி முன்னேற்றிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா, இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சோன்னா நம்ம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நாம் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கணும். அதை எப்போ நம்ம ரியலைஸ் பண்ணுறோமோ அப்போலேருந்து நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது சில விஷயங்கள் நடக்கும்போது நம்மளை சில பேரை ப்ளேம் பண்ணுவோம், சில ரீசன்ஸ் சொல்லிகிட்டே இருப்போம், சில எக்ஸ்கியூசஸ் சொல்லிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் நாம் அந்த விஷயத்தில் என்ன மிஸ்டேக் பண்ணோம், நாம் எதை பண்ணியிருந்தா அந்த ப்ராப்ளம் நடந்திருக்காமல் இருக்காது, நாம் எந்த விஷயத்தை பண்ணியிருந்தா அது இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நாம் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கவே ஸ்டார்ட் பண்ணுவோம், நம்ம லைஃப்பும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சில பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது லைக் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.